ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் என் குடும்பத்திலே நடக்காதா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்காதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல செய்தியை கொடுக்க போகிறார். என்ன செய்திக்காக நீ காத்திருந்தாயோ அந்த செய்தி இந்த நாளிலே கடந்து வரப்போகிறது. அந்த செய்தியை தேவன் கொடுக்கும்படியாக இந்த நாளிலே உனக்கு ஆயத்தம் பண்ணிவிட்டார். எவ்வளவு நாட்கள் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல செய்தி வராதா என்று சொல்லி நீ வேதனைப்பட்டு கலங்கி தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் இந்த நாளிலே ஒரு நல்ல செய்தியை தேவன் கொடுக்க போகிறாராம். வாசிக்கிறேன் கேளுங்க. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். இந்த நாளில் பார்க்கிறோம், விடாய்த்து போன ஒரு ஆத்துமா. இந்த நாளில் ஆண்டவர் சொல்றார், விடாய்த்து போயிட்டியா நீ? உனக்கு நல்ல செய்தி கடந்து வரப்போகிறது. உன் வேலையிலே ஒரு நல்ல செய்தி கடந்து வரப்போகிறது. உன் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் இருக்கிற தடைகள் தகர்க்கப்பட்டு எந்த காரியம் தடை பெற்று நின்றதோ அதே காரியத்தை தேவன் இந்த நாளில் நடத்தும்படியாக நல்ல செய்தியை கொண்டு வரப்போகிறார். ஆண்டவரை எத்தனையோ பார்க்கிறோம், ஆனால் ஒன்றுமே வாய்க்கலே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கீங்களா? இல்லவே இல்லைங்க. ஆண்டவர் உங்களுக்கு தூர தேசத்திலிருந்து நல்ல செய்தி அவர் கொடுக்க போகிறாராம். அது உங்களுக்கு விடாய்த்த ஆத்துமாவுக்கு எப்படி இருக்கான்? குளிர்ந்த தண்ணீருக்கு சமமாக இருக்கிறது. இந்த நாளில் பார்க்கிறோம், நம்ம சோர்ந்து போய் வெயிலில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தால் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தாலே அப்படியே சுகமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுபோல் இவ்வளவு நாளும் நீ என்னென்ன காரியத்தில் வேதனைப்பட்டு நின்றாயோ, என்னென்ன காரியத்தில் துக்கத்தோடு நின்றாயோ அந்த காரியத்திற்கு ஒரு நல்ல செய்தி கடந்து வரப்போகிறது. உன் இருதயம் சந்தோஷத்தினால் பூரிப்பாக போகிறது. அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் இந்த நாளிலே செய்து உன்னை கனப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நீ எதை குறித்தும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் நல்ல செய்தியை கொடுக்க போகிறார். நல்ல செய்தி தூர தேசத்திலிருந்து உனக்கு கடந்து வரப்போகிறது. எதற்காய் காத்திருந்தாயோ அந்த காத்திருப்புக்குரிய பலன் இந்த நாளிலே கடந்து வரப்போகிறது. ஆண்டவரே, 1 வருடமாய் காத்திருக்கிறான் என் பையன், இன்னும் அந்த விசா வரலையே அப்படின்னு சொல்லி நீ கலங்கி தவிக்கிறாயா? அந்த வருடக்கணக்காய் காத்திருந்த அந்த காரியத்திற்கு ஒரு நல்ல செய்தி கடந்து வரப்போகிறது. இந்த நாளில் உன்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் ஆண்டவரே ஒரு நல்ல செய்தி கடந்து வராதா என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு இருக்கிறாயா? இன்றைக்கு நல்ல செய்தி கடந்து வரும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். ஆண்டவரே, இந்த ப்ராஜெக்டுக்குரிய காரியத்தை எனக்கு செய்ய மாட்டீரா? என் கணவனும் மனைவியுமாய் நாங்கள் இணைந்து ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டுமே, வேலை மாற்றல் வராதா என்று சொல்லி நீ ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறாயா? ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் கொடுத்து உன் குடும்பத்திலே இந்த நாட்களிலே குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமாய் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு செழிப்பையும் கொடுத்து உன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியத்தை அவர் செய்து உன்னை கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை எந்தெந்த காரியத்திற்காய் காத்திருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் நல்ல செய்தியை நீர் கொடுக்கப்படுற தயவுக்காய் நன்றி செலுத்துறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே திருமணமாகாத பிள்ளைங்களுக்கு திருமண காரியத்தை நீர் ஒழுங்குபடுத்தி நல்ல செய்தியை கேட்க பண்ண போறீங்க. ஆண்டவரே, பிள்ளைங்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஆண்டவரே, அவங்களுக்கு ஏற்ற துணையை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கப்படுற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே மீ துதிக்கிற சோதரிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய பிசினஸ் காரியத்தில் ஆண்டவரே இந்த நாட்டில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறீங்க. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாட்டில் ஒருவராய் பெரிய காரியங்களை அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து துதிக்க வைக்கப்படுற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.